ஃப்ரூட்ஸ் டிசைனில் கிவி டிசைன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்கலாம். ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் டிசைன் பண்ணுறதா இருந்தால் ஒரு ஒரு விரலுக்கு ஒரு ஒரு ஃப்ரூட் செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரே கலர்லேயே ஃப்ரூட்ஸை வந்து டைரக்ஷன் மாற்றி மாற்றி கூட நீங்கள் 5 விரலுக்கும் மாற்றி மாற்றி பண்ணலாம். அதுவும் அழகாக இருக்கும். இப்போது நான் டிப் வந்து பஃப் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணுனாலும் ஃப்ரூட்ஸ் டிசைன் வரையலாம். இப்போ நான் சாஃப்ட் ஸ்கொயர்லேயே வரைகிறேன். பஃப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பஃப் பண்ணி அதை ஷைனஸ் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அசிட்டோன் ஃப்ரீ எடுத்துக்கோங்க. அசிட்டோன் ஃப்ரீ வச்சு டிப்பை வந்து தொடச்சிக்கிறேன். பஃப் பண்ணோம் இல்லையா, அந்த டஸ்ட் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக. இப்போது ஒரு ஒயிட் கலர் நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பேஸ் கலர் வந்து எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஒயிட் கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கு ஃப்ரூட் டிசைனுக்கு வந்து நீங்கள் மோஸ்ட்லி ஒயிட் கலர் அப்ளை பண்ணிங்கன்னா அது அழகாக இருக்கும். நான் ஒயிட் கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒயிட் கலர் அப்ளை பண்ணிக்கிட்டு 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கிறேன். பேஸ் கலர் எப்பயுமே 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். நான் 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கிறேன். இப்போது நான் 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு அந்த ஸ்டிக்கினஸ் ரிமூவ் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக ஜெல் பாலிஷ் மேலே வந்து ஸ்டிக்கினஸ் இருக்கும். அந்த ஸ்டிக்கினஸோடையே நீங்கள் மேலே டிசைன் பண்ணக்கூடாது. அதனால் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு கண்டிப்பாக தொடச்சிருங்க. தொடச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். ஒயிட் கலர், க்ரீன் கலர், அப்புறம் கொஞ்சம் டார்க் கலர் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். நீங்களும் அது மாதிரி எடுத்துக்கோங்க. ஷேப் வந்து நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் பண்ணலாம். இந்த டிசைன் வந்து எந்த ஷேப்பில் பண்ணாலும் அது நல்லா தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கார்னரில் கொஞ்சம் கேப் விட்டுட்டு பண்ணுங்கள். ஏன்னா ஒயிட் கலர் நீங்கள் அப்ளை பண்ணால் தான் அந்த இடம் வந்து அழகாக இருக்கும். ஸோ ஒயிட் கலர் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விட்டுருங்க. மறுபடியும் இங்கேருந்து அதே மாதிரி ஒரு கிவி ஷேப் எப்படி இருக்கும் தெரியும் இல்லையா, அந்த மாதிரி சர்க்கிளாகவே வர மாதிரி பண்ணி கொஞ்சம் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இப்போது ஃபில் பண்ணிவிடுங்க. இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து க்ரீன் கலரில் ஃபில் பண்ணிவிடுங்க. ஃப்ளாட் ப்ரஷ் வச்சுருந்தாலும் நீங்கள் பண்ணலாம். பட் ஃப்ளாட் ப்ரஷில் என்ன ஆகும்னா நீங்கள் அந்த லைனை தாண்டி வெளியில் எங்கேயாவது அப்ளை பண்ணிடுவீங்க. அதுக்காக தான் ஃப்ளாட் ப்ரஷ் இல்லாமல் கொஞ்சம் லைனர் ப்ரஷ்லேயே இருந்தால் அது உங்களுக்கு உள்ளேயே நீங்கள் வந்து க்யூர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். உள்ளே அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு க்யூர் பண்ணிக்கோங்க. 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம திரும்பி க்யூர் தான் பண்ண போகிறோம். 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணால் போதும். இப்போது க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒயிட் கலர் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அந்த ஒயிட் கலர் எடுத்து இப்படி சர்க்கிள் மாதிரியே உங்களுக்கு பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் லைனர் ப்ரஷ் தான் வச்சுருக்கேன். ஸோ இதில் இருந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதுலேயே வந்து கார்னரில் இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் கர்வ் மாதிரி கொண்டு வந்துருங்க. ஒரு யூ மாதிரி உங்களுக்கு யூ மாதிரி வர மாதிரி பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் க்யூர் பண்ணிக்கோங்க. மறுபடியும் 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அதுக்கு மேலே பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். இப்போது 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கோங்க. இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். இப்போது கொஞ்சம் டார்க் கலர் எடுத்துக்கோங்க.
கொஞ்சம் டார்க் க்ரீன் இருக்கும்ல, அது எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த இடத்துல அந்த மாரி இங்க இந்த கேப் எல்லாத்துலயுமே இந்த மாரி கொஞ்சம் க்ரீன் கலர் வச்சுடுங்க. வச்சுட்டு இது வந்து லைனர் பிரஷ் கிடையாது. லைனர் பிரஷ்க்கு அடுத்த சைஸ் இது. இத வந்து அப்படியே உங்களோட அந்த நெயில்ல வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேச்சுரலான எஃபெக்ட் மாரி இருக்கும். அதுக்காக தான். மெர்ஜ் பண்ணிடுங்க. அந்த அசிட்டோன் ஃப்ரீ வச்சு துடைக்கக்கூடாது. துடைக்காமயே பண்ணீங்கன்னா தான் அது வந்து கொஞ்சம் நல்லா தெளிவா இருக்கும். ஸ்ப்ரெட் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இத க்யூர் பண்ணிக்கோங்க. 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நம்ம க்யூர் பண்ண போறோம். அதனால தான் 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். இப்போ நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் இந்த கார்னர்ல ஜாயின் பண்ண மாரி ஒரு டார்க் க்ரீன்லயே வந்து ஒரு சர்க்கிள் மாரி கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிட்டு உங்க பிரஷ்ஷ வந்து கிளீன் பண்ணிடுங்க. கிளீன் பண்ணிட்டு இந்த ஒயிட் கலர் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல இப்படி ஸ்ப்ரெட் பண்ண மாரி விடுங்க. அது உங்களுக்கு ஒரு நேச்சுரல் ஃபினிஷ்ல கிடைக்கும். இப்போ இத வந்து நீங்க 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கோங்க. ஏன்னா மறுபடியும் க்யூர் பண்ண போறோம். அதனால 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் சீட் வரைஞ்சுக்கோங்க. சீட் எங்க வைக்கணும்னா, ஒரு சீட் வந்து இந்த இடத்துல கிட்டியே வைங்க. இன்னொன்னு வந்து கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் வைங்க. அத மாரி ஒரு ஒரு இதுவும் கொஞ்சம் தள்ளி தள்ளி இப்படி வச்சீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நேச்சுரல் ஆன இது மாரியே இருக்கும். நெக்ஸ்ட் இத க்யூர் பண்றதுக்கு முன்னாடி, இந்த கார்னர்ல பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. பிளாக் கலர்ல ஒரு லைனர் மாரி வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சிட்டு, இந்த கார்னர்லலாம் வந்து லைனர் பிரஷ் தானே இங்க யூஸ் பண்ணணும். லைனர் பிரஷ்ல கொஞ்சம் இந்த மாரி இது பண்ணி விடுங்க. ஏன்னா கிவி ஃப்ரூட்ல வந்து இப்படி தான் இருக்கும். அதனால தான். இப்போ இத வந்து 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கலாம். இத வந்து 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ இத 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாரி வரைஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க. ஒயிட் கலர் எடுத்து இப்போ நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இந்த லைன்ஸ் வரைஞ்சோம் இல்லையா? இந்த லைன்ஸ் மேலேயே ஸ்ட்ரோக் வந்து கொஞ்சம் நல்லா இது பண்ணி விடுங்க. இது எதுக்கு பண்றோம்னா, நம்ம சீட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா வச்சா அந்த இடம் அழகா இருக்கும். அதுக்காக தான்.
இத மாரி வரைஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சீட் இருக்கு இல்லையா? ஸோ கொஞ்சம் நெக்ஸ்ட்டு இதையும் வந்து 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிடுங்க. இப்போ இத மாரி வரைஞ்சதுக்கப்புறம், இப்போ நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம், லைனர் ப்ரஷ்ல ஒயிட் கலர் சின்ன சின்னதா எடுத்துக்கோங்க. இது இன்னும் உங்களுக்கு நேச்சுரல் எஃபெக்ட் தெரியணும்னா, இந்த மாரி பிளாக் கலர் இருக்கு இல்லையா? அதுல கீழவா வந்து ஒயிட் கலர் கொஞ்சம் லைட்டா வச்சு விடுங்க. நீங்க பிளாக் கலர் வச்சிருக்கிறத விடவும் ரொம்ப சின்னதா தெரியணும். அதே வந்து இந்த பக்கம் நீங்க வைக்கும்போது இந்த பக்கம் கீழவா வைக்கணும். இப்போ இத மறுபடியும் 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுங்க. இப்போ நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு ஒரு முறை தொடச்சிடுங்க. அசிட்டோன் ஃப்ரீ வச்சு ஒரு முறை தொடச்சிடுங்க. தொடச்சிட்டு டாப் கோட் அப்ளை பண்ணணும். ஷைன் டாப் கோட்டே அப்ளை பண்ணுங்க. ஷைன் டாப் கோட் அப்ளை பண்ணிட்டு 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுங்க. இப்போ டாப் கோட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் நேச்சுரலா வேணும்னா 3D எஃபெக்ட்ல வேணும்னா பில்டர் ஜெல் எடுத்துக்கோங்க. பில்டர் ஜெல் எடுத்து உங்களுக்கு தேவைப்படுற இடத்துலலாம் இந்த மாரி தண்ணி இருக்க மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. அது அழகா இருக்கும். நெக்ஸ்ட் அது மாரி இந்த இடத்துலயும் இப்போ இத 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிடுங்க. இப்போ நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பில்டர் ஜெல்க்கு மேல அந்த ஸ்டிக்கினஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்டிக்கினஸ் ரிமூவ் பண்றதுக்கு அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தான் நீங்க மறுபடியும் துடைக்கணும். தொடச்சிட்டு ஃபைனலா அந்த இடத்துக்கு மேல மட்டும் பில்டர் ஜெல் நீங்க வச்சிருக்கீங்க இல்லையா? அந்த இடத்துக்கு மேல மட்டும் டாப் கோட் அப்ளை பண்ணணும். அப்பதான் அது வந்து நல்லா அந்த வாட்டர் எஃபெக்ட்ல நல்லா தெரியும். இப்போ மறுபடியும் ஃபைனலா 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிடணும். இப்போ நான் 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிடுறேன். இப்போ நான் க்யூர் பண்ணிட்டேன். ஃபைனலா நம்ம க்யூர் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த டிசைன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். ஹோல்சேல்ல ப்ராடக்ட் வேணும்னா 9489551523 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.